தமிழ் வீரத்தையும் ஈரத்தையும் பறைசாற்றும் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மண்பானை தயாரிக்கும் தொழில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பாரம்பரிய அடையாளமான மண்பாண்ட தொழில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தீவிரமடைந்திருக்கும் நிலையிலும் அத்தொழிலை சார்ந்திருப்பவர்களின் வாழ்க்கை பெரும் போராட்டமாகவே உள்ளது. குறிப்பாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதிகளில் பல தலைமுறைகளாக இந்த தொழில் நடைபெற்று வருகிறது. ஒரு பொங்கல் பானையை உருவாக்குவது என்பது அத்தனை எளிய காரியமல்ல. இதை மட்டும் வச்சுன்னா வாழ்வாதாரங்கிறது முடியாது. அடிஷ்னலா இன்னொரு ஒர்க் ஏதாவது பார்த்தா தான் ஃபேமிலிங்கிறத ஒரு நார்மல் ஃபேமிலியா வந்துட்டு ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் சூழல் இருக்கு. இருந்தாலும் இதை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம கண்டினியூ பண்ணி. ஆண்டிப்பட்டி மற்றும் கொழிஞ்சிப்பட்டி பகுதி தொழிலாளர்கள் கண்மாய்களில் மண் எடுப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்களால் பெரும் சிரமத்தை சந்திக்கின்றனர். அரசு கண்மாய்களில் மண் எடுக்க தடையற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பல தலைமுறைகளாக சில குடும்பங்கள் மட்டுமே மட்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி மின் இயந்திரங்கள் உதவியுடன் மண்பானை, மண் சட்டி, மண் அடுப்பு உள்ளிட்டவற்றை செய்து வருகின்றனர். எங்களுக்கு மண் எங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கணும். எங்களுக்கு அரசாங்கத்தில் அது ஒரு உதவி பண்ணுங்க. நலிவடைந்து வரும் இக்கலையை மீட்டெடுக்க தமிழக அரசு ரேஷன் கடைகளில் வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்போடு ஒரு மண்பானையையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்க பார்த்து ஒரு மண்ணல்றதுக்கு எங்களுக்கு ஃப்ரீயா எங்களுக்கு அனுமதி தரணுங்க. நீங்க இந்த ரேஷன் கார்டில் அரிசி, பருப்பு, அது இது சீனி தரீங்களா, அதே மாதிரி ஒரு பானையை வச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வருமானமாகும். நாங்களும் ஏதோ உங்க புண்ணியத்தில் ஒரு பழகுப்படுத்த மாதிரி இருக்குங்க. வேற ஒன்றும் இல்லை. இதை வச்சு தான் நான்லாம் வாழ்கிறேன். பொங்கல் பண்டிகைக்கு இப்போ பொங்கல் பரிசு தராங்க. அது கூட இந்த மண்பானையும் கொடுத்தா எங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா பெருகும், நல்லா வியாபாரம் வைக்கும். இயந்திரங்களின் வருகை இருந்தாலும் மண்ணின் மணமும் மனித உழைப்பும் கலந்த இந்த தொழில் அழியாமல் இருக்க அரசின் ஆதரவும் மக்களின் நுகர்வு மாற்றமும் மட்டுமே தீர்வாகும். புதிய தலைமுறைக்காக மணப்பாறை செய்தியாளர் காதர் மொய்தீன், திருவாரூர் செய்தியாளர் மாதவன் குருநாதன் மற்றும் ஆண்டிப்பட்டி செய்தியாளர் மலைச்சாமி.